Hey guys, இன்னைக்கு வீடியோக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபாய் பட்ஜெட்ல ஒரு பெஸ்ட்டான MPV தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ 2024ல வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் லிஃப்ட் மாடல் வந்துருச்சு. பட் இது வந்து பாத்தீங்கன்னா 2021 Ertiga VXi இருக்கு. ப்ரீ ஃபேஸ் லிஃப்டா எடுத்துட்டு வந்திருக்கேன். பட் இப்போ இருக்க என்கிட்ட இருக்க காருக்கும் இப்போ இருக்க ஃபேஸ் லிஃப்ட் வேரியண்ட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய சேஞ்சஸ்லாம் இல்லை. ஸோ அது என்னன்றத வீடியோல இன்டெப்தா சொல்றேன். ஸோ இப்போ ஒரு குட்டி சினிமேட்டிக் பார்த்துட்டு இன்டெப்தா இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். The dog is here. கைஸ் இப்போ காரோடைய ஃப்ரண்ட் பிரசன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்குது 2021 Ertiga இருக்குது. ஸோ 2020லேயே வந்து பார்த்தீங்கன்னா டீசல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ இந்த கார் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒரு 1.5 லிட்டர் பெட்ரோல் இருக்குது, இது போக வந்து பார்த்தீங்கன்னா CNG இருக்குது. பட் ஸ்டில் நீங்கள் CNG போனீங்கன்னா உங்களுக்கான பவர் எல்லாமே கம்மியாக தான் கிடைக்க போகுது. ஸோ நீங்கள் டாக்ஸி பர்பஸ் வேணும்னா CNG போய்க்கலாம், ஆறு உங்களுக்கு வந்து பெட்ரோலே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்வேட்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்டீரியர் பார்க்கறதுக்கு முன்னாடி, அதாவது எக்ஸ்டீரியர் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்ஜின் பே நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். கார்லையும் ஞாபகம் தொலைறது பெரிய வேலையா. ஸோ ஹுட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவின்னு சொல்ல முடியாது, பட் ஓரளவுக்கு ஹெவியாக தான் இருக்குது. ஸோ இந்த இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லிட்டருக்கான இன்லைன் 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ K சீரிஸ் இன்ஜின் தான். ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா மாருதியில் கொடுக்குற ஒரு ஃபேமஸான ஒரு K சீரிஸ் இன்ஜின் தான். ஸோ இது ப்ரொடியூஸ் பண்ணுற பவர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 101 bhp and 136 Nm ஆஃப் டார்க் இந்த கார் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் மைலேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக 20 கிட்ட நீங்கள் கேர்ஃபுல்லாக ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 20 கிடைக்கும். ஸோ மாருதின்னு பேர் போனதே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்காக தான். ஸோ அவங்களோட இன்ஜின் ரீஃபைன்மெண்ட்காக தான். ஸோ இன்ஜின் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கையை விட்டு எடுக்கிற அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த காரோட சேஃப்டி ரேட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சேஃப்டி இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃப்ரண்ட் பிரசன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டாக இருக்குது குரோம் தான். ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரில்லே ஃபுல்லாக குரோமில் ஸ்லாட்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபேஸ் லிஃப்ட் வேரியன்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரோமோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி விங் டிசைனில் இருக்கும். ஸோ இது ப்ரீ ஃபேஸ் லிஃப்ட் அப்படின்றனால இந்த பார்த்தீங்கன்னா சில்வர் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. ஸோ இது மட்டும் தான் டிஃபரன்ஸே உங்களுக்கு. ஸோ இன்டீரியர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸே இருக்க போகிறது கிடையாது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா VXi வேரியன்ட் அப்படின்றதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோஜன் ப்ரொஜெக்டர்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ இதே நீங்கள் GXi வேரியன்ட் போனீங்கன்னா உங்களுக்கு LED ப்ரொஜெக்டர்ஸ் கிடைக்கும். ஸோ லோ பீம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஹை பீம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ரிஃப்ளெக்டர் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோஜன் தான். அண்ட் இண்டிகேட்டர் பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே கிடைக்குது. அண்ட் VXi வேரியன்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக் லாம்ப்ஸ் கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆக்சஸரியாக தான் இந்த ஓனர் போட்டிருக்காரு. ஸோ ஃப்ரண்ட் பிரசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக எலிகென்ட்டாக ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு சில ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் எனக்கு இனோவா கிறிஸ்டாவோட ரிசம்பிளன்ஸ் இருக்கும். இந்த ஹெட்லாம்ப் இதெல்லாம் பார்த்தோம்னா இந்த கிரில்ல மட்டும் தூக்கிட்டு கிறிஸ்டாவோட கிரில்ல போட்டோம்னா அப்படி திடீர்னு பார்க்குறப்போ இனோவா கிறிஸ்டா மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே காரோட சைட் ப்ரொஃபைல் பார்த்துடலாம். கைஸ் இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே காரோடைய சைட் ப்ரொஃபைல் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சைடில் வந்து நான் நோட்டீஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா லென்த் தான். ஸோ செம்ம லென்த் இருக்குது. 4.3 மீட்டருக்கான லென்த் அண்ட் 1.6 மீட்டருக்கான ஹைட் இருக்குது இந்த கார். ஸோ ஒரு 7 பேர் கம்ஃபர்டபுளாக போகிறதுக்கான கார் தான் இது. ஸோ ஆப்வியஸ்லி இந்த லென்த்லாம் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டயர் ப்ரொஃபைல் பார்த்துடலாம். ஸோ டயர் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 185/65 R15 கொடுத்துருக்காங்க. ஸோ VXi வேரியன்ட் அப்படின்றனால பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டீல் ரிம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே நீங்கள் GXi போனீங்கன்னா உங்களுக்கான அலாய் கிடைக்கும், டுவல் டோல் அலாய் கிடைக்க போகுது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காருக்கு இருக்கிற டயர் ரூம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 17 இன்ச்சர் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்கிரேட் பண்ண முடியும் உங்களால். ஸோ உங்கள் விருப்பம் தான், நீங்கள் வேணும்னா பண்ணிக்கோங்க, வேணாம் விட்டுருங்க. அண்ட் இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா VXi வேரியன்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெக்வஸ்ட் சென்சார்லாம் கொடுக்க போகிறது இல்லை. ஸோ ஆதி காலத்துலேருந்து கொடுக்குற மாருதியோட சாவி தான் அது. எல்லா காருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதே சாவி தான் இருக்கும். வேகனாரில் ஆரம்பிச்சு டாப் அண்ட் கார் எந்த கார் போனீங்கனாலும் இந்த சாவி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு காட்டணும்னு அவசியமே இல்லை. அண்ட் நமக்கான ORVMs அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா VXi வேரியன்ட்லேயே வந்து இன்டர்னலி அட்ஜஸ்டபிள் அண்ட் ஆட்டோ ஃபோல்டிங் ORVMs கொடுத்துருக்காங்க. ஸோ இது VXiயில் கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயம்னு சொல்லலாம். அண்ட் நமக்கான ஃபியூல் டேங்கோட ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு வச்சிருக்காங்க, லெஃப்ட் சைடு வச்சிருக்காங்க. ஸோ அதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 45 liters ஆஃப் பெட்ரோல் இந்த கார் உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம ரியர் போயிட்டு பூட் ஸ்பேஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ கைஸ் இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே காரோட ரியர் பிரசன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரண்டோட வந்து பார்த்தீங்கன்னா கார் ரியர்லாம் வந்து நல்லா அக்ரெசிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு என்ன காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெயில் லேம்ப்ஸ் தான். ஸோ இந்த டெயில் லேம்ப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வால்வோ இன்ஸ்பயர் டெயில் லேம்ப்ஸ் அப்படின்னு சொல்லி மாருதி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது காப்பி அடிச்சுட்டு அவங்க ஒரு பேர் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு வச்சுக்கிறாங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் லேம்ப் ஃபுல்லாகவே LED தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4 சேம்பருக்கான LED லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இண்டிகேட்டருமே ரிவர்ஸ் லேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலஜன்ல தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது VXi வேரியன்ட் அப்படின்றனால நமக்கு ரியர் வாஷர்லாம் கிடைக்க போகிறது, வைப்பர் வாஷர்லாம் கிடைக்க போகிறது கிடையாது. அண்ட் இப்போ பூட் ஸ்பேஸ் பார்த்துடலாம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம அன்லாக் பண்ண போகிறோம். ஸோ பூட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 209 லிட்டருக்கான பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க.
ஸோ நீங்கள் 7 சீட்டுமே வச்சு நீங்கள் 7 பேர் போனீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தான் பூட் ஸ்பேஸ் கிடைக்க போகுது. ஸோ உங்களுக்கு நீங்கள் 7 பேர் போல ஒரு 5 பேர் தான் போறீங்கன்னா இந்த சீட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிளாட் ஃபோல்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபிளாட் ஃபோல்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 400 லிட்டர் கிட்ட பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு தாராளமாக கிடைக்க போகுது. அண்ட் இந்த சீட்டோட ரிக்ளைன் ஆங்கிளுமே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரத்துக்கு இருக்கும். ஸோ அப்ரைட்டாகவும் வச்சுக்கலாம், இவ்வளோ நீங்கள் ரிக்ளைன் பண்ணியுமே வச்சுக்கலாம். ஸோ இது உங்கள் சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் இதுக்கு கீழேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்லாம் கொடுத்துருக்காங்க இந்த காரில். ஸோ உங்களோட டூல் கிட் எதுனா வைக்கிறனாலுமே நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் இதை இழுத்து பின்னாடி வச்சுக்கிறேன். ஸோ பூட் ஸ்பேஸ் பார்த்தாச்சு. அண்ட் ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4 பார்க்கிங் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா வந்து பார்த்தீங்கன்னா காரில் ஓனர் ஆட் பண்ணுது. பட் அவங்க கம்பெனிலேயே வந்து பார்த்தீங்கன்னா 4 பார்க்கிங் சென்சார் தான் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே காரோட இன்டீரியர் போயிட்டு இன்டீரியரில் என்னென்ன கிமிக்கான ஃபீச்சர்லாம் கொடுத்துருக்காங்க செக் பண்ணிடலாம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா காரோட இன்டீரியர் போகிறோம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஆதி காலத்துக்கு. ஸோ அன்லாக் பண்ணிட்டு உள்ளார போகலாம். மொட்டை வெயிலில் நிற்கிறதுனால எது அன்லாக் பட்டனே கண்ணு தெரிய மாட்டேது. ஸோ டிரைவர் டோர் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கூட வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கெல்லாம் கை வைக்க முடியாது. அண்ட் ஆஸ் யூஷுவல் கொடுக்குற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓஆர்விஎம்கான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஸோ 4 பவர் விண்டோ கொடுத்துருக்காங்க. டிரைவர் டோர் வந்து பார்த்தீங்கன்னா 1 டச் அப் அண்ட் டவுனுக்கான விண்டோ கொடுக்குறாங்க. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 லிட்டர் பாட்டில் ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் சின்னதாக மேகசின் ஒரு கிளாத் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டோர் ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன்று இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு எர்டிகான ஸ்கஃப் பிளேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்க நல்லா இருக்குது. ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே இன்டீரியர் போகலாம். ஸோ இன்டீரியர் உள்ள வந்து உட்காந்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா நான் நோட்டீஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். ஸோ செம்ம ஸ்டைலாக இருக்குது. ஸோ நம்ம கீயை போட்டு ஆன் பண்ணுறேன். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். ஸோ பார்க்கறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. ஸோ விஎக்ஸ்ஐ வேரியன்ட் அப்படின்றனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் உங்களுக்கு வந்து இந்த ஒரு நல்ல டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டேரக்ட் சன்லேயுமே நல்லாவே தெரியுது நமக்கு. அண்ட் அதோட தீமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் போட்டு சூப்பராக இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. தென் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஹைப்ரிட் அப்படின்ற காரணனால அங்கே வச்சுன்னா பேஜிங்குமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் லேட்டராக உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் ஸ்டேரிங் வீல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஸ்போர்ட்டியான ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங் வீல் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப வேர்க்குது எனக்கு. ஸோ கார் மட்டும் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கார் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ செம்ம வெயிலில் நிற்கிதுன்றனா நான் ஏசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபேன் ஸ்பீட் வச்சுக்கிறேன். எஸ். ஸோ ஆல்ரெடி காரோட இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி நல்லா ப்ரீமியமான ஒரு ஃபினிஷில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேரிங்லேருந்து டேஷ்போர்ட் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் அண்ட் பீச் தீம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காரில் ஸோ எர்டிகால முன்னாடிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேஷ்போர்ட் தீம் தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு பிளாக் கலர் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். பட் இந்த ப்ரௌன் கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ப்ரௌன் கலர் ஃபேவரட் கிடையாது. ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீமெல்லாம் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்டியான ஃபிளாட் பாட்டம் ஸ்டேரிங் வீல் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஸ்டேரிங் வீல்லே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மீடியாக்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் கால் பிக் பண்ணுறது கட் பண்ணுறதுக்கு அண்ட் ப்ளூடூத்க்கான பட்டனுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த காரில் 2 ஏர் பேக் கொடுக்குறாங்க. ஸோ ஸ்டேரிங்கில் ஒன்று, ஸோ கோ பேசஞ்சருக்கு ஒரு ஏர் பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ஏர் பேக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரில் ஸ்டாண்டர்டாக வருது. ஸோ இதே நீங்கள் ஜிஎக்ஸ்ஐ வேரியன்ட் போனீங்கன்னா உங்களுக்கு 4 ஏர் பேக் கொடுக்குறாங்க. அது என்ன ஜிஎக்ஸ்ஐ வேரியன்ட் வாங்குறவனுக்கு மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா சேஃப்டி ஃபீச்சர். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் மீட்டர் இருக்குது. அந்த ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடோ மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் மீட்டர் அண்ட் ஃபியூல் கேஜுமே வந்து இன்டெகிரேட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இந்த கீழே இருக்க நாபை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணலாம் இதை. ஸோ இப்போ நீங்கள் ஒன்றா போக போக உங்களோட டிரைவிங் டைம் உங்களால் பார்க்க முடியும். ஸோ ஐடியல் ஸ்டாப் எவ்வளோ டைம் எடுத்திருக்கீங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மாருதி கார்ஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீச்சர். ஸோ இதில் நீங்கள் ஆக்சிலரேட் பண்ணீங்கன்னா எவ்வளோ பவர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ டார்க் உங்களுக்கு கார் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா லைவாக உங்களுக்கு இந்த டிஸ்பிளேல காட்டும். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் போனோம்னா நமக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்மார்ட் ஹைப்ரிட்கான ஃபீச்சரு. ஸோ ஃப்ரண்ட்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் அண்ட் நடுவில் இருக்கிறது அந்த ஹைப்ரிட் மோட்டர் அண்ட் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் டிரைவிங் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரிலேருந்து இன்ஜின்லேருந்து உங்களுக்கு பேட்டரிக்கு எவ்வளோ பவர் எடுக்குது அண்ட் பேட்டரிலேருந்து இன்ஜின் எவ்வளோ கன்சியூம் பண்ணுது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கிராஃபிக்ஸில் போட்டுருப்பாங்க. ஸோ இன்கேஸ் நான் டிரைவ் போகும்போது உங்களுக்கு காட்டுறேன் அதை. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலான டிஸ்பிளே வந்துடும். ஸோ இதாங்க இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் விஎக்ஸ்ஐ வேரியன்ட்ல எவ்வளோ ப்ரீமியமான ஒரு கிளஸ்டர் கொடுத்தது உண்மையிலேயே வேற லெவல் விஷயம் தான் சொல்லுவேன். அண்ட் நமக்கு சென்டர் கன்சோல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் டின் சிஸ்டம் தான் கொடுப்பாங்க. அதாவது ஒரு ப்ளூடூத் சிஸ்டம் தான் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து மாடிஃபை பண்ணியிருக்காரு. ஸோ இந்த டச் ஸ்க்ரீன்லாம் உங்களுக்கு காரோட வரப்போகிறதே கிடையாது. அண்ட் இந்த காரில் ஏசி வென்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்லீக்காக அந்த இடத்துல இந்த எந்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 லைன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் எந்த இடத்துல ஏசி வென்ட்டு நீங்கள் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு டிசைன் லாங்குவேஜ் இங்கே காட்டியிருக்காங்க. ஸோ டேஷ்போர்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பார்ட்டிஷனாக ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வுட் மெட்டீரியலில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டில் பிளாஸ்டிக் தான் அண்ட் இந்த கலரில் பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வுட் மாதிரி இருக்குது. அண்ட் மேலே வந்து பார்த்தோம்னா நமக்கு டீமிங் மிரர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டோ டீமிங் மிரர் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். பட் ஸ்டில் மிடில் வேரியன்ட்ல தான் கண்டிப்பாக எதிர்பார்க்குற தப்பு கைஸ். அண்ட் லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரெடி கொடுத்த மாதிரி ஒரு ஓல்ட் ஸ்கூல் லைட் தான், எல்லோ கலர் லைட்ஸ் தான் கொடுத்துட்டு வராங்க. ஸோ
இதெல்லாம் நம்ம சொல்லாலும் அவங்க மாற்ற போகிறது கிடையாது. அண்ட் இந்த கர்டைன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு டிரைவர் சைடு வந்து மிரர் கொடுக்கல, பேசஞ்சர் சைடு எஸ் ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க, பட் லைட் கான் பிளேஸ்மெண்ட் இங்கே நமக்கு கிடைக்கல. அண்ட் இந்த காரை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கிமிக்கான ஃபீச்சர் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ என்னன்னா இங்கே பாருங்க, ஸோ நமக்கான கப் ஹோல்டர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே கூல்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் உங்கள் ஜூஸ் எல்லாம் கேரி பண்ணுறீங்கன்னா இங்கே கூலிங் ஆப்ஷன் வச்சுக்கலாம். அண்ட் நீங்கள் உங்கள் ஃபோன் வைக்கிறதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்லாட் கொடுத்துருவாங்க. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்கான சார்ஜிங் சாக்கெட் இருக்கு, அண்ட் யூஎஸ்பி ஆக்ஸ்க்கான சார்ஜிங் சாக்கெட்டுமே அதாவது சாக்கெட்டுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே காட்டின நான் கிமிக்கான ஃபீச்சரை ஃபஸ்ட் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4 வெண்ட் இருக்கிற மாதிரி ஒரு ஃபினிஷ் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வெண்ட் கிடையாது. ஸோ ஏன்னா இங்கே முன்னாடி 4 வெண்ட் கொடுத்துட்டு திருப்பி இங்கே தலை மேலே 4 வெண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இது என்ன பண்ணணும்னா இங்கே முன்னாடி வர ஏசியை சக் பண்ணி பின்னாடி ரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வெண்ட்டுக்கு வந்து ப்ளோயருக்கு வந்து ஸ்பீடாக கூல் பண்ணி கொடுக்கும். ஸோ நான் ரியர் சீட்லேருந்து காட்டினா தான் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே என்ன பண்ண போகிறோம்னா ரியர் சீட்டுக்கு ஜம்ப் பண்ணி ரியர் சீட் ப்ரெசன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்ட போகிறோம். வாங்கலாம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா காரோட ரியர் சீட் ப்ரெசன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ரியர் டோருமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட்ல பார்த்த மாதிரியே தான் ஒரு பவர் விண்டோக்கான கண்ட்ரோல் இருக்கும். அண்ட் 1 லிட்டர் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாட்டில் வைக்கிறதுக்கு. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்பேஸே இருக்குது. அண்ட் இங்கேயுமே ஒரு ஸ்பீக்கருக்கான பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 70 டிகிரி கிட்ட ஓப்பன் ஆகுது. ஸோ உங்களுக்கு காரோட என்ட்ரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஹைட்டாக இல்லைன்றனால ஈஸியாகவே என்ட்ரி இருக்குது. அண்ட் உள்ள வந்து உட்காந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ செம்ம ஸ்பேஸ் இருக்கு கைஸ் ரியரில். ஸோ சும்மா சொல்லக்கூடாது. ஸோ இந்த டிரைவர் சீட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பின்னாடி தான் தள்ளி வச்சிருக்கேன். தள்ளி வச்சுமே எனக்கான நீ ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசென்ட்டாகவே இருக்குது. அண்ட் அண்டர் தை சப்போர்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நாட் பேட். ஸோ டீசென்ட் அமௌண்ட்ல இருக்குது. ஸோ நான் ஃப்ரண்ட்ல சொன்ன அந்த கிமிக் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே தான் நமக்கான ஏசி ப்ளோயருக்கான கண்ட்ரோலுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 1 2 3 நீங்கள் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்ல இந்த 4 வெண்ட்லேருந்து சக் பண்ணி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏசி கொடுக்குது. ஸோ இங்கே பில்லர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஏசிக்கான வெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். பட் ஸ்டில் மேலே கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக உங்களுக்கு ஃபேஸ்க்கு வேணுன்றனாலும் நீங்கள் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ 4 வெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் சீட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளான ஒரு சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை நடுவில் உட்கார வச்சுக்கிட்டீங்கன்னா 3 பேர் இங்கே ட்ராவல் பண்ண முடியும். அண்ட் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆம்ரெஸ்ட்டில் எந்த விதமான கப் ஹோல்டர்ஸ்லாம் இல்லை. ஸோ ஒரு நார்மல் ஆம்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதாங்க காருடைய சென்டர் ரோ. ஸோ சென்டர் ரோலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன் இந்த சீட்ஸை. எஸ். ஸோ இந்த சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி பின்னாடி நம்மளால நகர்த்த முடியும். ஸோ இப்போ நான் நகர்த்த விரும்பல. ஸோ இப்போ டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோ போயிட்டு தேர்ட் ரோ சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு இந்த காரில். ஸோ கைஸ் இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே தேர்ட் ரோ போகிறோம். ஸோ தேர்ட் ரோட என்ட்ரி எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்க ஒரு சிங்கிள் சீட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோல்டு பண்ணி ஃப்ரண்ட்ல தள்ளிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்ல தள்ளிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ நான் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி எனக்கு இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஈஸியாக உள்ள ஏரியா உட்காந்துட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த சீட்டையுமே நம்ம வந்துட்டு அன்ஃபோல்ட் பண்ணிடலாம். எஸ். ஸோ இப்போ ஓரளவுக்கு நான் பின்னாடி இழுத்துருக்கேன். ஸோ ரொம்ப பின்னாடி இழுக்கலனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த அளவுக்கு லெக் ரூம் கிடைக்கும். பட் இந்த அளவுக்கு இழுத்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு லெக் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நான் இந்த பக்கத்து போய் உங்களுக்கு இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான லெக் ரூம் காட்ட முடியும். ஸோ இப்போ இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சஃபஸ்டிகேட்டடாக இல்லை. பட் ஸ்டில் என் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா என் ஹைட்டில் இருக்க ஒரு சின்ன பையன் ஈஸியாக உட்காந்துட்டு போகலாம். பட் ரொம்ப லாங் ட்ரிப் போனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக டயர்டாக தான் இருக்க போகுது தேர்ட் ரோவில். பட் பெரியவங்க உட்காரது அந்த அளவுக்கு அட்வைசபிள் கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீ ரூம் ஆகட்டும் லெக் ரூம் ஆகட்டும் எதுவுமே அந்த அளவுக்கு இல்லை. பட் ஸ்டில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேடிக்கை பக்கத்துக்கு உங்களுக்கான குவார்டர் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. தென் பிடிக்கிறதுக்குமே ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஆர் நீங்கள் உங்கள் ஜூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணுறதுக்கு இந்த 2 பக்கத்துமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் ஹோல்டர்ஸுமே கொடுத்துருக்காங்க. பட் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோக்கும் ஏசி வெண்ட்ல எதுவுமே கிடையாது. ஸோ அங்கே இருக்க வெண்ட் மட்டும்தான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காரோடைய தேர்ட் ரோல இருக்கும் நம்ம. ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா காரோட ஒரு சின்ன டிரைவ் எடுத்துகிட்டு போயிட்டு டிரைவிங் டைனாமிக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிடலாம். வாங்கலாம். ஸோ கைஸ் இப்போ காரை ஸ்ட்ரெயிட்டாக ஒரு சின்ன டிரைவ் தான் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கியர் போட்டேன். ஏசியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆனில் தான் வச்சிருக்கேன். ஸோ சரியான வெயிலாக இருக்குது. ஸோ இப்போ சின்ன சந்துக்குள்ளே தான் ஓட்ட போகிறோம். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டருக்கான பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ 7 சீட்டர் வேற. ஸோ எப்படி கேரி பண்ணுது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இப்போ 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போயிட்டு இருக்கோம். ஸோ எங்ககிட்ட எந்த விதமான லக்கேஜ்லாம் எதுவுமே இல்லை. ஸோ ஏசியுமே ஆனில் தான் இருக்குது. பட் ஸ்டில் எனக்கு எந்த விதமான நாக்குமே இல்லை இன்ஜின்ல இருந்து. ஸோ நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபைன்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் இந்த இன்ஜினில். அண்ட் சஸ்பென்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஸ்டிஃபாகவும் இல்லை ரொம்பவும் சாஃப்டாகவும் இல்லை. ஒரு அடிக்குவேட்டான எப்படி சொல்ல நார்மலாக இருக்குது சஸ்பென்ஷனோட இதுவுமே டியூனுமே. அண்ட் கிளச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நான் சொல்லியே ஆகணும். ஸோ கிளச் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சாஃப்டாக இருக்குது. நான் சீட் பெல்ட் போட்டேன். பக்கத்தில் இருக்க பக்கி சீட் பெல்ட் போடலை. ஸோ ஏசி போட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா காரில் எந்த விதமான வைப்ரேஷனோ அந்த இன்ஜின் நாக்கிங்கோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக எனக்கு தெரியவே இல்லை. அண்ட் ஜட்மெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் வந்து எட்டி பார்த்து ஓட்டுற மாதிரிலாம் இல்லை. ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ உங்கள் காரோட வித் அவ்வளோதான் அப்படின்றது. ஒன்ஸ் இந்த பெரிய கார்லாம் ஓட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷனை மட்டும் நீங்கள் ஒரு 2 நாள் ஓட்டி ப்ராக்டிஸ் ஆகிட்டீங்க அப்படின்னாலே போதும். ஸோ ஈஸியாக டைட்டான ஸ்பேஸ்லையுமே எடுத்துடலாம். இப்போ நான் செகண்ட் கியரில் தான் போயிட்டு இருக்கேன். ஸோ இந்த சின்ன சந்தில் ரொம்ப ஸ்பீடாக ஓட்ட முடியாது. எஸ்.
அண்ட் பிரேக்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பவரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் 2 வீல்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ரோட்டார் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டாப்பிங் பவர் இருக்குதுன்னு தான் சொல்லுவேன். லைட் ஆக்சிலேட் பண்ணி பார்ப்போம். ஸோ சின்ன சின்ன ஸ்பேஸ்ல எடுக்கும்போது கூட வந்து பாத்தீங்கன்னா பயப்படாம ஈஸியா உங்களால எடுத்துட முடியும் இந்த காரை. ஸோ ரொம்ப பெரிய லென்த்னுமே சொல்ல முடியாது, ஒரு 4.3 மீட்டருக்கான லென்த் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஓட்ட கத்துக்கலாம். ஸோ ஒரு வாரம் ஓட்டினீங்களாலே உங்களுக்கு காரோட டைமென்ஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்க முடியும் உங்களால. அண்ட் ஸ்டேரிங்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவும் ஹெவியாகவும் சொல்ல முடியாது, அண்ட் ரொம்ப லைட்டா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஹிண்டாய் கார்ஸ் அளவுக்கு ரொம்ப லைட்டும் கிடையாது. ஸோ வைஸ் காரோட சின்ன டிரைவ் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு சின்ன ஃபேமிலிக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல கார், ஒரு அண்டர் 12 lakh பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈஸியான கார் நீங்க உங்களால வாங்க முடியும். ஸோ இனோவா கிறிஸ்டா அளவுக்கு ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அண்ட் ஸ்டில் இந்த கார்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க எடுக்க போனீங்கன்னா உங்களுக்கு டீசல் ஆப்ஷனுமே கிடையாது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் மட்டும் தான் இருக்கும். ஸோ அந்த பெட்ரோல் போறனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஃபிஷியன்சி ரொம்ப அடி வாங்கும்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த கார் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க கைஸ், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் தென் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கார் வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய காரோட உங்களை வந்து மீட் பண்றேன். ஸோ பாய் பாய். எங்க இருக்கு இருக்கடா 185? ஏய் இருங்கடா, ஆஃப் பண்ணாதீங்கடா. டயர் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தலகாணி மட்டும் இருக்கு. இந்த இடத்துல நான் உங்களுக்கு காரை யூட்டர்ன் போட்டு காட்டுறேன் பாருங்க. அங்க போய் திருப்பிக்கலாமா? எங்கடா இப்படியா? சரி ப்ரோ, ஓகே. என்ன பாயிண்ட் பேச? என்ன பிரேக் பேசியாச்சு, ரிவர்ஸ் கேமரா எக்ஸ்ட்ரா போட்டதுடா.